ஆண்டவருடைய முகத்தின் வெளிச்சம் பாருங்க, முகத்திலிருந்து வருகிற வெளிச்சம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வருகிறது. அப்ப அந்த முகத்தின் வெளிச்சம் எப்பங்க வரும்? எப்போ வரும் முகத்தின் வெளிச்சம்? ஒரு மனிதனுக்கு கூட தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்தை அவன் எப்ப பார்ப்பான்? எந்த மனிதன் தன்னுடைய முகத்தை தேவனின் பக்கமாய் திருப்புகிறானோ அப்பொழுது அந்த மனிதனின் மேலாக கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சம் வரும். ஆண்டவரே, நான் எதையும் நம்பல, மனுஷனை நம்பல, சூழ்நிலையை நம்பல, என்ன நம்பல, யாரையுமே நம்பல, நான் உம்மை நம்புறேன் ஆண்டவரே, என்ன நம்புறேன், உம்மை நம்புறேன் ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் சார்ந்துக்கிறாங்களோ அவங்க மேல தேவனுடைய முகம் அவர்களை பிரகாசிக்கும்படி வருகிறது. வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 135 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உமது அடியேனின் மேல் உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எல்லாம் எனக்கு போதும். எவ்வளவு அற்புதமான ஜெபம் பார்த்தீங்களா? நீங்க தேவ சமூகத்தில் உங்களுடைய வேதத்தை விரித்து கொண்டு அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து துதிச்சு இருதயத்தை திறந்து ஆராதிச்சு அப்படியே காத்திருந்தீங்கன்னா அவருடைய முகத்தின் பிரகாசம் அப்படியே உங்களுடைய வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அது என்னத்தை கொண்டு வரும்? தேவனுடைய முகத்தின் வெளிச்சம் உங்க வாழ்க்கையில கிருபையை கொண்டு வரும், உங்க வாழ்க்கையில நன்மையை கொண்டு வரும், உங்க வாழ்க்கையில தேவனுடைய போதிப்பு த்ரூ த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை மூலமா வருகிறது அற்புதத்தை கொண்டு வந்துடும், விடுதலையை கொண்டு வந்துடும், ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க முகத்தை தேவனின் பக்கமா திருப்பணும். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க போனோம், உம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க போனோம்.